நினைவே பட்டணத்துக்கு ஒரு இரக்கம் செய்கிறார் கடவுள். என்ன செய்கிறாருன்னா, யோனான்ற ஒரு மனுஷன் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் சொல்லி அனுப்புறாரு. இந்த நினைவே பட்டணத்தில் அவங்க கையில் இருக்கிற கொடுமை பயங்கரமாகுதுப்பா. அவன் கையில் கொடுமையான மனுஷன், பயங்கரமான கொடுமையான பாவங்கள் செய்கிறார். நீ போய் சொல்லு, இன்னும் 40 நாளுக்குள்ள நினைவே பட்டணமே இருக்காதுன்னு போய் சொல்லு, அழிச்சிடுவன் சொல்லுன்றார். யோனாவும் பயந்துக்குன்னு எங்கெங்கேயோ ஓடி போய் 3 நாள் மீன் வயிற்றுல இருந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த பட்டணத்துக்கு போய் சொல்கிறான், அதே இதை பருப்பா மனம் திரும்புங்க, இன்னும் 40 நாளில் ஆண்டவர் இதை காலி பண்ணுவார் அப்படின்றான். அப்போ இந்த செய்தி ராஜாவுக்கு கேள்விப்படுறாரு. ராஜா சொல்கிறார், பா எல்லாம் ஆடு மாடு பச்சை குழந்தை எல்லாரும் உபவாசம் போடுங்க, ரெட்டு உடுத்துங்க, சாம்பலில் உட்காருங்க, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவோம், ஒருவேளை சாமி தெய்வம் நம்மளை காப்பாற்றினாலும் காப்பாற்றுவார் அப்படின்றத சொல்கிறான். அதே மாதிரி அவங்க தங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சாங்க, கொடுமையை விட்டாங்க. இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவர்னு சொன்னாங்க. இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், இனிமேல் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்து அழுதார்கள். பச்சை குழந்தை கூட பால் கொடுக்கல, அதுக்கும் பட்டினிங்க, அதுவும் கத்துது, ஐயா மையான்னு கத்துது. அல்லேலூயா. அது எப்படி கத்துனாலும் ஆண்டவரே இரக்கம் செய்யணும்னு கேட்குது, அதுதான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்ணா, அந்த பட்டணத்துக்கு செய்வேன்னு நினைச்ச தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாம போனார். ஏன் செய்யாம போனார் சொல்லு? அந்த பட்டணமே மனம் திரும்பிச்சு, அறிக்கை செஞ்சிச்சு, இரக்கம் பெற்றான். அல்லேலூயா. இரக்கம் பெற்றுக்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 1,20,000 பேர் அதிகமாக இருந்தாங்க. அந்த பட்டணமே மனம் திரும்பி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இவ்வளோ இறக்கம் எப்படி கிடைச்சது சார்? இவ்வளோ பேருக்கு இறக்கம், நல் வாழ்க்கை தானே அது. நினைவு பட்டணம் அழியவே இல்லை பாருங்க. வேதத்தில் நம்ம இந்த காரியங்களை பார்க்கணும். அப்போ அறிக்கை செஞ்சாலும் என்ன கிடைக்குது? இறக்கம் கிடைக்குது, நல்ல வாழ்க்கை கிடைக்குது, நல்ல வாழ்க்கை கிடைக்குது. இதை செய்கிறதுக்கு என்ன? இதை செய்ய மாட்டேன். எதை வேணாலும் செய்கிறோம், ஆனால் அறிக்கை மட்டும் நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குது. அறிக்கை செஞ்சாதான் சார் நல்ல வாழ்க்கை. இதுக்கு உதாரணம் சகை. அவன் அறிக்கை செஞ்சான் பார், நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தான் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுக்குறேன், என் ஆஸ்தியில் பாதி கூட விற்று கொடுக்குறேன். பாவ மன்னிப்புக்கு கொடுப்பது ஒரு பரிகாரமாக இருக்குது பாரு. பாவ நிவர்த்திக்கு கொடுப்பது, அல்லேலூயா அல்லேலூயா, கொடுப்பது ஒரு பாவ நிவர்த்தி ஆகுது. அவன் சொல்கிறான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் ஆண்டவர், 4 மடங்காக கொடுக்குறேன் ஆண்டவர். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, வாழ்க்கை வந்தது, ஆசீர்வாதம் வந்ததுன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒருத்தன் வெளியே நின்று பாவியான என் மேலே கருணை காட்டுங்கன்னு கேட்டான். அதுக்கு அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இவன் தாண்டா நீதிமான். எப்போ ஒரு மனுஷன் தன் பாவத்தை உணர்ந்து என் மேலே இரக்கம் கேட்குறானோ அவன் நீதிமான்ன்றத ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஒரு பட்டணமே அம்மா எங்கள் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி அறிக்கை செஞ்சு சாம்பலில் உக்காடுறாங்க, பட்னியாக உக்காடுறாங்க, உபவாசம் போட்டு உக்காடுறாங்க. பட்டணத்தையே தேவன் கவுக்க போகிற பட்டணம், அழிக்க போகிற பட்டணமாக இருந்த இடம் ஆண்டவர் அதை மாற்றிட்டார், ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது இன்றைக்கும் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. கடவுள் அந்த பட்டணத்தை வாழ வச்சாரம்ப. அழிக்கணும்னு வந்தவர் வாழ வைத்தார், வாழ்வு கொடுத்தார். அந்த பட்டணமே மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். காரணம், அந்த வார்த்தை அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியமானது. தாவீதும் ஒரு பாவத்தை செய்திடுறார். 51ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் செய்த பாவத்தை அறிக்கையிடுறார். 51ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு கூட போய் நீங்கள் சங்கீதம் 51 வீட்டில் போய் கூட வாசி அறிக்கை செய்கிறார். பாவம் எப்போவுமே உனக்கு முன்னால் இருக்குது ஆண்டவர், என்னை மன்னிங்க, எனக்கு தயவு காட்டுங்க, கருணை காட்டுங்க, இரக்கம் செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி இரக்கம் செய்ய செய்ய செய்யத்தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். கடவுளுடைய மனசுக்கு பிடிச்சவனான். கடவுள் மனசுக்கு, அவருடைய இருதயத்துக்கு, அவருடைய மனசுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சான் பாருங்க. ஏன்? அதை அறிக்கை செஞ்சாராங்க. என்ன வார்த்தை, என்ன மாதிரி வார்த்தைகளை சொல்ல அறிக்கை செய்ய. அதனால தான் சொல்கிறேன், மூடி மறைச்சு. நான் அவங்க புள்ள சொல்கிறேன், தாவீது புள்ள தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. எங்கள் அப்பா இரக்கம் பெற்றுக்கொண்டாரு, அதுபோல் நீங்களும் அறிக்கை செஞ்சீங்கன்னா இரக்கம் பெறுவீங்க சார் அப்படின்றத புள்ள சொல்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த நம்ம பாவத்தெல்லாம் ஆட்டு மேலே வைக்கிறோம். என் பாவம், நான் செஞ்ச அக்கிரமம், ஏமாத்துந்து எல்லாம் இந்த ஆடு சுமத்துன்னு போவதாக அப்படின்னு ஆட்டை மேலே சுமத்துறோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஆடெல்லாம் கொண்டாந்து பலி செலுத்த முடியாது. ஒன்னே ஒன்று செய்யணும், இயேசு நமக்காக இறங்கி வந்து சர்வலோகத்தின் பாவத்தை ஒட்டுமொத்தமாக சுமந்து தீர்த்துட்டார். தேவ ஆட்டுக்குட்டியாக பலி ஆயிட்டார். இப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் அறிக்கை செய்யணும், ஆண்டவரே இரக்கமாக இருங்க, தயவாக இருங்க, கருணை காட்டு. நான் ஏதோ செஞ்சுட்டேன், என் சூழ்நிலை, சந்தர்ப்பம், சூழ்நிலை. பாவம் செய்த மனுஷன் யாருமே இல்லை. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒன்று சின்னதோ பெருசோ செய்து போகிறோம். ஏன்னா சூழ்நிலை.
அந்த சூழ்நிலை உனக்கு அப்படி அமைஞ்சிடுது. அப்படி அமையும்போது தப்பிக்க முடியாமல் ஏதோ ஒன்று பண்ண முடியாமல் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி செஞ்சிடுறோம், பேசிடுறோம், பண்ணிடுறோம். பட் அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன பண்ணோம், ஆண்டவரே இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வராதபடி எனக்கு காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் அப்படி செய்யும்போது நம்மளுக்கு இரக்கம் கிடைக்குது, தயவு கிடைக்குது. ஆனால் அறிக்கை செய்யாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு வாழ்ந்தோம்னா அது என்ன ஆகும்னா நாளடைவில் நம்மளுக்கு ஒரு நல் வாழ்வே கிடையாது, நல் வாழ்க்கையே இருக்காது, நல்லா வாழ முடியாது. துக்கத்தோட வியாதியோட பலவீனத்தோட அப்படியே மனசுக்கு நிம்மதி இல்லைன்றாங்க. ஏன் நிறைய பேர் ஏன் என்னன்னு தெரியல சார், ஏதோ ஒரு மாதிரி ஒரு பாரமாகுது, ஏதோ கவலையாகுது, ஏதோ ஒரு ஃபீலிங் ஆகுதுன்னு. ஏன் அந்த ஃபீலிங்கை தான் பாவத்தை அறிக்கையிட்டீங்கன்னா சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப தந்தீர்ன்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப கட்சிடா நம்மளுக்கு. அந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். மன்னிக்காத கடவுள் கிடையாது நம்முடைய கடவுள். இல்லையா? நல்ல யோசனை. சாகர நேரத்தில் சிலுவையில் தொங்கின ஒரு பாவியை கூட மன்னிக்கிறார். இவரை பிடிக்க வந்த போர்சவன் காது அருந்து கீழே விழுது, அதை கூட எடுத்து வச்சு அற்புதம் பண்றார். இவ்வளோ அற்புதங்களை செய்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தின் சிகரம், இரக்கத்தின் சிகரம். அப்ப அவர்கிட்ட நம்ம கேட்கதான் தயங்குறோம், செய்ய மாட்டோம். அறிக்கை செய்யறது ரொம்ப முக்கியமான. எல்லாத்தையும் செய்யறோம், அறிக்கை மாட்டோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்வு, நல்வாழ்வு அடைய முடியாமல் இருக்கிறோம். இல்லையா? மூடி மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான்றார். என்ன மாதிரி ஞானி சொன்ன வார்த்தை. நல்ல வாழ்க்கை உன்னால வாழ முடியாது சொல்லிடு ஆண்டவர்கிட்ட. மனுஷங்கிட்ட கூட சொல்லாத, நீ திக்கு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, யாருக்கிட்டையும் கூட சொல்லாத. நீயும் கடவுளும். இல்லையா? இல்லையா? மனைவி கணவன்கிட்ட கூட சொல்ல வேணாம், கணவன் மனைவி கிட்ட கூட சொல்ல வேணாம், பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல வேணாம், அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட கூட சொல்ல வேணாம். நீயும் கடவுளும். நீ உனக்குள்ளே இருக்கிறத கடவுள்கிட்ட ஷேர் பண்ண. ஆண்டவரேன்னு போய் சொல்லு. தனியாக ஒரு வீட்டில் உக்காரு, இல்லை தனியாக ஒரு இடத்துல போ, ஒரு முட்டிக்கால போடு, உக்காரு. ஆண்டவரே என் இருதயத்தை அறிகிறீர், எப்பவுமா அதை மனசில் வைக்கணும். அதனால தான் நான் எப்பவுமா அதை யோசிக்கிற ஆள், நான் சிந்திக்கிற ஆள். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான், கடவுள் எங்கே பார்க்குறாரு? அப்போ கண்டிப்பாக எனக்குள்ளே இருக்கிறது அவர் தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்போ அவர்கிட்ட நான் என்ன மறைக்க முடியுமா? முடியாது. ஆனால் அறிக்கை செஞ்சுங்க. ஆண்டவரை மனுஷன் மூஞ்ச பார்த்துன்னு போகிறான், பார்க்கறதுக்கு வெள்ளையன்னு சொல்லியமாக்குறான்னு, ஆனால் எனக்குள்ளே என்ன இருக்குதுன்றது நீ தான் அறிவீர் அப்படின்றது இந்த வசனம் எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால என்னால் மறைக்க முடியாது. ஒரு மனுஷன் சொல்கிறாரு பாருங்க, நான் எங்கே கிழக்கில் போனாலும் அங்கே இருக்கிறீங்க, மேற்கில் போனாலும் அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரை எப்படி தப்பிக்க முடியும்? முடியவே முடியாது. ஏன்னா உள்ளத்தை உண்டாக்குனவர் உன் எண்ணங்களை அறிவார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்ஜினை உண்டாக்குன அந்த மெக்கானிக்கு தெரியும், கிளட்ச் பிளேட்டா, கீர் பாக்ஸா, கீர் பிளேட்டா, எது போயிடுச்சுன்றது இன்ஜினை உண்டாக்குன மெக்கானிக்கு தெரியும். அந்த சவுண்டை வச்சு இது பலாராருங்குது. ஆனால் இருதயத்தை உண்டாக்குனவருக்கு தெரியும் என்ன உள்ள இருக்குதுன்னு, என்ன எண்ணங்கள் இருக்குது. மூளையை உருவாக்குனவருக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிற, சிந்திக்கிறன்னு. அல்லேலூயா. மனசை ஆர்ட்டை உண்டாக்குனவருக்கு தெரியும். அதை படித்தவனே எப்படி அதை ட்ராக் பண்ணி அந்த ஆர்ட்டில் இருக்கிற அடைப்பை எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் படிக்கிறாங்க, அவ்வளோதான். படித்து அப்புறம் ஆர்ட்டில் அடைப்புனாக்கா ஸ்கேன் பண்ணி அந்த அடைப்பை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு ஒரு டாக்டர், படித்த டாக்டருக்கு அந்த ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்குற ஒரு ஞானம் இருக்குதுன்னா அந்த உண்டாக்குன கடவுள் அவருக்கு இருக்காதா? அல்லேலூயா. எண்ணங்கள் எல்லாம் அறிவார். அதனால் சும்மா அப்படி இப்படின்னு மூடி மறைச்சினா ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகி அது செஞ்சாலே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அது செஞ்சாலே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 32:5, மத்தேயு 3:6 நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 32:5, மத்தேயு 3:6. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று. பாருங்க அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவர் சொல்லும் போது சொல்றாரு, வாசிமா. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவிச்சேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். அறிக்கை செய்யணும். இப்படி செஞ்சவர் தான் அந்த மனுஷன் செம்மையா வாழ்ந்தாருங்க. பிற்காலத்தில் செம்மையா வாழ்ந்தார், நல்லா வாழ்ந்தார், நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்வு, சுக வாழ்வு. அவன் பையன் ஆட்சி செய்தான். எப்படி கிங் டேவிட் இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு வரலாறா இருக்கிறது பாருங்க. மத்தேயுல வாசிங்க,
பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற. பாவங்களை அறிக்கையிட்டாலே உங்களுக்கு ஞானஸ்தானத்தின் மூலமா நல்ல வாழ்க்கை, நிம்மதி கிடைக்கும். பாவம் மன்னிப்பு உண்டாகின ஒரு நிச்சயம் கிடைக்கும். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்க சொல்றேன்னா, அந்த பாவத்தை அறிக்கையிட்டு இனிமேல் நான் இந்த மாதிரி வாழ்ந்தேன், இந்த மாதிரி இருந்தேன், இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயம் உண்டாகிறது. தேவ ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கூடவே கிடையாது. நீங்கள் எப்போ கண்ணை மூடினாலும் பரலோகத்துக்கு போய் சேர முடியுன்றது தான் நான் சொல்கிறேன். அதை திரும்ப சொல்கிறேன், மரணம் எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். நீங்கள் ஆயத்தமாக இருக்கு. எப்போ என்ன எது நடந்தாலும் சரி, நான் கண்ணை முன்னா கடவுள்கிட்ட இருப்பேன்ற நம்பிக்கையும் நிச்சயம் ஒன்று இருக்கணும். அந்த நம்பிக்கை நிச்சயம் எப்போ வரணும்? முதல்ல பாவத்தை அறிக்கையிடணும், ரெண்டாவது ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். ஏன்னா கடவுள் சொன்ன ஒரு சட்டம், ஒரு உடன்படிக்கை, அது நீதி. அதை செய்யாமல் நம்ம மறிக்க கூடாது. ஏன்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நம்ம அதை செய்யாமல் போனோம்னா அது நம்மளுக்கு ஒரு பாவமாகவே இருக்கும். கடவுள் சொன்ன சட்டத்தை கடைப்பிடிக்காமல் போய் நம்ம மறிச்சோம்னா என்ன ஆகும் பாருங்கள். நம்மளுக்கு அங்கே இடம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அந்த கல்லனை போல வேற வாய்ப்பு இல்லாத நேரத்தில் அவனுக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவன் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறான். அவன் திருப்பி கீழே இறங்கி வர வாய்ப்பு இல்லை. அவன் அதோட சாவுதான். அவன் கீழே இறங்கி வந்து திருப்பி போய் ஒரு சர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் சாப்பிட்றேன்னா அந்த சான்ஸ் அவனுக்கு இல்லை. அதனால கடவுள் அவனுக்கு அந்த சான்ஸ் இல்லாததுனால அவரே மன்னிச்சார். ஆனால் உங்களுக்கெல்லாம் அந்த சான்ஸ் நிறைய இருக்குது. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய நாட்கள் இருக்குது, நேரம் இருக்குது. இந்த சத்தியங்களை கேட்குறீங்க, தயவுசெய்து அதை பாவங்களை அறிக்கை செய்துட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு இரக்கம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் சொல்கிறேன், அந்த பாவங்களை மூடி மறைச்சிங்கன்னா உங்களுக்கு நல் வாழ்க்கை கிடையாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டுட்டிங்கன்னா இரக்கம் பெறுவீங்க அப்படின்ற வேத வசனம் இன்னைக்கு திட்டவட்டமாக நம்மளோட பேசுது. அறிக்கை தானேங்க. நீங்கள் என்ன மொட்டை அடிக்க சொன்னாரா, 40 நாள் விரதம் இருக்க சொன்னாரா, மாலைகளை போட சொன்னாரா, அன்னதானம் பண்ண சொன்னாரா, ரத்தம் தானம் பண்ண சொன்னாரா, என்னதான் பண்ண சொன்னார்? ஒன்றுமே இல்லை. அறிக்கை செஞ்சாலே உனக்கு இரக்கம் கிடைக்குது, மனசுக்கு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானத்தோடு நீ வாழ்வ, நல்லா இருப்ப. அதை தான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இதை நம்ம செய்வோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி. இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது.